அன்னை தமிழ் காக்க ஹிந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். விஜய் அவர்கள் இதற்கு பிறகு அவர் எலெக்ஷனை பின்வாங்க வாய்ப்பு இருக்குது. பிகேன்னு அவருக்கு பவன் கல்யாண் ஃபார்முலாவை கொடுத்துருந்தோம், அவர் அதை எடுத்துக்கலை. இப்போ அவர் பிகேன்னு பிரசாந்த் கிஷோர் ஃபார்முலாவை நோக்கி போகிறாரோ, அவர் தனியாக போவார், கட்சி நிற்கும், ஆனால் அவரே கூட நிற்காமல் போக வாய்ப்பு இருக்குன்னு சில ஸ்பெகுலேஷன்ஸ் கசிய விடப்படுகிறது. அது பிளான்டடாக இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? விஜய் தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு அவர் நிற்காம அவர் வாய்ப்பு இருக்குது. அவருடைய மெர்கூரியல் கேரக்டரை பார்க்கும்போது வாய்ப்பு இருக்குது. சிபிஐ என்கொயரியில் வெறும் கொஸ்டின் மட்டும் ஸ்டாம்பேடு பற்றி மட்டும் கேட்டிருக்க மாட்டான், வேறு கேள்விகளும் கேட்டிருப்பாங்க. அதில் இவர் என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாரு, அவன் என்ன கேட்டான்ற விஷயங்கள் இருக்குது. எதாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் மறைக்க முடியாது. முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தான் தீரணும். விஜயோட அரசியலை பார்க்கும்பொழுது அவர் எது செய்தாலும் ஆச்சரியம் இல்லை. அவர் நிற்க மாட்டாருன்னு ஒரு ஹேஷத்தை கிளப்பி விட்றாங்க. இது யார் இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் ஏசியத்தை யார் வேணாலும் கிளப்பலாம். ஏன்னா விஜய் பதில் சொல்ல போகிறது இல்லை, யாருமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இப்போ ஜனநாயக நிஷுக்கு எல்லாரும் கேட்கறது சம்மந்தப்பட்ட ஹீரோவே வாய் திறக்கலையே, நீங்க ஏன் பதறீங்கன்னு பிஜேபிக்காரங்க கேட்குறாங்க. நியாயமானதுதான். விஜய் சொன்னாரா? கரெக்ட் தாங்க அவன் சொல்றது. நீ விஜயை தவிர விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறான், விஜய் தவிர. பட் அட் சம்டைம்ஸ் ஒரு வாய் திறக்கணும். எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு நாளைக்கு 3 தொகுதி 4 தொகுதி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அசம்பிளிலாம் ஒரு நாளைக்கு 1 தொகுதி பத்தாது, ஒரு நாளைக்கு 5 தொகுதி 6 தொகுதி மீட்டிங்ஸ் நடக்கும். 200 நாள் கிடையாது, 200 நாளே கிடையாது. 2ன்னு வச்சு போகிறதுக்கே 120 நாள் இருக்கானே தெரியல. இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸை மட்டும்தான் கவர் பண்ண முடியும். நீங்கள் அது இல்லாமல் இப்போ ஃபுட் இது உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இஷ்யூஸ் வேறு இருக்குது. அஃபிடவிட் ஃபைலிங்க்கே நீங்கள் எதுவும் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? 234 தொகுதியை கேண்டிடேட் போடுறதுக்கு அஃபிடவிட் அங்கே ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் செங்கோட்டையன். எத்தனை பேர் அவர் ட்ரெயின் பண்ண முடியும்னு தெரியல. கடந்த காலத்தில் விஷாலுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆர்கே நகரில் போடும்போது 2 முறை முதல்ல ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் ஒரு அப்பீல் கொண்டு போய் அவங்களும் திரும்ப ரிஜெக்ட் தான் பண்ணாங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த நுவான்சஸோ இல்லை பூத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அங்கே போய் என்ன செய்யறது, அந்த பூத் ஸ்லிப்ஸை வச்சு யார் வந்தால் எப்படி பார்க்கறது, என்ன இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு ஆட்கள் குறைஞ்சதுனால பூத்தை பிரித்து விட்டுருக்காங்க, ஒரே ஃபேமிலியிலே வெவ்வேறு இடத்துக்கு போதுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி எக்யூப் பண்ண போகிறீங்கிற கேள்வி இருக்குது. அதான் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இப்போ அந்த கட்சிக்காரங்க திமுக அதை ஹேண்டில் பண்ணிவிடும். பூத்து மாறுது, ஒரே குடும்பத்தில் 4 பேருக்கு இந்த பூத்து 2 பேருக்கு அந்த பூத்துனா அவன் அதை கையில் வச்சுருப்பான். கரெக்டாக ஓட்டிங் போடும்போது இங்கெல்லாம் அங்கே வாங்க நாங்கள் கூட்டு போயிடுவோம், அதில் சொல்லி விட்ருவோம். நீ அந்த மாதிரி எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லைன்னா உங்களுக்கு யார் ஓட்டு போடுவோம்? இப்போ எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு பேருந்துகள், அதே போல் விளையாட்டு திடல்கள், இங்கெல்லாம் விசில் பயன்பாட்டுக்கு எதுவும் தடை விதிக்க வாய்ப்பு இருக்கா? முட்டாள்தனமா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கண்டக்டர் விசில் அடிக்கிறது எப்படி தடுப்பணி ஸ்பீக்கிங் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் என்ன அந்த சின்னத்தை வச்சு பெருசாக சாதிக்க போகிறாருன்ற, நீ உன்னோட சின்னத்துக்கு பின்னால் இருக்க பாலிடிக்ஸை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, சின்னத்தை பாட்டு போட மாட்டாங்க. அது ஒரு சில மணி நேர மயக்கம். அதை தாண்டி அதுக்கு பெரிய மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன பண்ண போகிற? வாட் இஸ் யுவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இந்த கம்மிங் எலெக்ஷன்ஸ்? போய் மறுபடியும் சினிமாவுக்கு போக மாட்டாங்கன்னு கூட நீ என்ன சொல்லுவீங்க நீங்கள்? விடணும். ஏன்னா எல்லாமே சரப்ஷியஸாக சைலண்ட்டாக இருக்கும்போது பேசுகிறதுன்றது ஒரு விதத்தில் ஆஃப் த மார்க்கு தான். அது வே ஆஃப் த மார்க்காக போயிட்டுருக்குது. அவரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் பேசணும். ஒரு நாளைக்கு பேசுவார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்தே தீரும். ஆனால் இது இப்படியே நீடிச்சுன்னா அந்த கவர்ச்சி குறையும். கண்டிப்பாக பெரிய அளவில் உங்கள் கவர்ச்சி குறையும். நீ மாற்றுன்னு சொல்லிட்டு வாயை திறக்கலான்னு நீ தான் மாற்று. இப்போ எலெக்ஷனை நோக்கி போகும்போது கேம்பெயின்ஸில் நேற்றைக்கு பிரதமருடைய பேச்சில் அந்த மேடையிலேருந்து எடுத்துக்கக்கூடியது, இட் வில் பி டிஎம்கே வைக்கும்போது டிவிகேவை ஒரு பொருட்டு இல்லைன்னா 2 பேரும் டீல் பண்ண போகிறாங்களா? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நேம் பண்ணாமல் அந்த பரப்புரைகள் அப்படி தான் டிசைன் ஆகும், நம்ம பார்க்கலாமா? 26 தேர்தலுக்கான பரப்புரைகளை டிஎம்கே விஜயை தொடாமல். நல்ல கேள்வி இது. இப்போ பதில் சொல்கிறது கடினம். அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை பொறுத்து இருக்குது. வேறு ஏதாவது எர்த் ஷேக்கிங்காக பண்ணார்னா 2 பேரும் கதறுவாங்க. இன்றைக்கி 2 பேரும் விஜயை பார்த்து நடுங்கி நிற்பது உண்மை. வயிற்றில் புளியாக கரையுது திமுக அதிமுக 2 பேருக்கும். எந்த எம்எல்ஏ வேணால் நீங்கள் கூப்பிட்டு பேட்டி எடுங்க, ஆஃப் த ரெக்கார்டை கேளுங்க, இல்லை முடிச்சு போகும்போது கேளுங்க.
அவங்களோட மேஜர் கன்சர்ன் யார்? திமுககாரனுக்கு விஜய், அதிமுககாரனுக்கு விஜய். இவனுக்கு அவனும், அவனுக்கு இவனுக்கு திமுகவோ, அவனுக்கு திமுகவோ உங்களுக்கு வந்து சேலஞ்சராகவே அவங்க பார்க்கல. அது வெல் நோன் ரைவல் எப்படி ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகம், இவர் தான் அதிகம் பண்ணுறாரு. இஸ் அ டிஸ்ரப்டர். அப்போ இவங்க கண்டிப்பாக 2 பேருமே பயந்து தான் ஆவாங்க. ஆனால் 2 பேரும் ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து மெயின் இஷ்யூ விட்டுறக்கூடாது. இது வந்து ரெஜிம் சேஞ்ச் வேணுமா வேணாமா? விஜய் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேயர். விஜயை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. இதில் எல்லாம் திரும்ப திரும்ப தொடரக்கூடியது இந்த இதுக்குள்ளே இருக்கே. சீமான் அவர்களை தனித்து விடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குல்ல, மீடியா நரேட்டிவ்க்குள்ளே அவருக்கான ஸ்பேஸை, ஹீ இஸ் அ ப்ரூவன் பிளேயருங்கிறதுக்கு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி சிம்பிள் வாங்கியிருக்கிறாரு. அவர் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயே கொண்டு வராமல் மீடியாவினுடைய ஒரு பர்செப்ஷன் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியது? அதுதான் மீடியாவோட தந்திரம். விஜய் ஸ்பாட்ல இல்லை, விஜய் ஸ்பேஸ்ல இல்லை. விஜய் பற்றி எல்லாரும் பேசுகிறான், விஜய் தவிர. டே டு டே ஓவர் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு சீமான். அவர் அவ்வளவு ப்ரெஸ் மீட்ஸை கொடுக்குறாரு, ரியாக்ட் பண்ணுறாரு, கூட்டம் போடுறாரு. ஏதோ ஒன்று அவர் ஆக்டிவிட்டி செய்யாமல் இருக்கிறது இல்லை, டெய்லி செய்கிறாரு. ஆனால் அவருக்கான அந்த லைம் லைட் இல்லாமல் விஜய்க்கு மட்டும் இருப்பதுங்கிறது அதில் ஏதோ ஒரு கேல்குலேஷன் இருக்கா? அது என்ன கேல்குலேஷன் பார்க்க முடியும்? கண்டிப்பாக இருக்கும். அது நம்மெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஆர் சேஞ்சிங் டைம்ஸ். ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாலிடிக்ஸ் நகர்ந்துகிட்டு இருக்குது. நியூ பிளேயர்ஸை வந்து கண்ணை மூடிட்டு ஆதரிக்கவும் முடியாது, கண்ணை மூடிட்டு எதிர்க்கவும் முடியாது. நுவான்ஸாக தான் அவங்கள அப்ரோச் பண்ண வேண்டியது. ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஷேம்லெஸ் கரப்ஷன் அண்ட் ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த தரமாக ரிவோல்ட் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும், நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் சீமான் 2 பேருமே 2 திராவிடியன் பார்ட்டிஸுக்குமான டிசென்ட் வாய்ஸாக தான் அந்த ஓட்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆப்வியஸ்லி யார் 2 பேர் சொன்னீங்க? சீமான் அண்ட் விஜய். ஆமாம், பட் 2 பேரில் வந்து சீமான் வந்து தனியாக நிற்பான்னு சொல்லிட்டாரு. அதனால் அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. வில் பி ரெக்கர், அவ்வளோதான். விஜய் இன்னிலேருந்து தனியாக இருக்காரு, தனியாக நிற்பாராங்கிறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது. இப்போ விஜய் வந்து அந்த இதில் நீங்கள் சொன்ன அந்த கேட்டகரியில் வந்து வரதுன்றது வந்து ஐ திங்க் திங்ஸ் ஆர் வெரி ஹார்ட் ஃபார் ஹிம். ஆக்சுவல் பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது கடைசி 3 வாரம் 4 வாரம் எப்படி நிற்ப? உங்களுடைய கேடஸை இப்போ உதாரணத்துக்கு நேற்றைக்கு டிடிவி என்டிஏ பேரை எடப்பாடி அவர்கள் பேரை சொல்லும்போதோ, எடப்பாடி என்டிஏ பேரை சொல்லும்போதோ க்ரௌடு சியர் பண்ணுது. அந்த ஒரு ஜெல்லிங் ப்ராசஸ் நடக்குது. அந்த எந்தூசியாசத்தை கடத்தினாங்கன்னா கேடர்ஸ் அதை எடுத்துகிட்டு ஊருக்கு போய் வேலை பார்ப்பாங்க. விஜய் அப்படி என்ன எந்தூசியாசத்தை தன்னுடைய கேடர்ஸ்க்கு ஒர்க் பண்ண கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவங்க கேடர்ஸ் என்னன்னு சொல்லி போய் ஊருக்குள்ளே வேலை பார்க்கணுங்கிறத விஜய் சொல்லவே இல்லையேங்கிறது. நாளைக்கு சொல்லுவாருன்றாங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில். நாளைக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாருன்றாங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கலாம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும். அவர் எப்போ வெளியில் வருவார்ன்றது கவலை இல்லை. இவ்வளோ பேர் பேசின பிறகும் அவர் வந்து விடாப்பிடியாக இருக்கார். அது நியாயமான விடாப்பிடித்தனமாக இருந்தால் பாராட்டலாம். நியாயமற்றதாக இருந்ததுன்னா வெல் பார்ட்டி ஹேஸ் டு பே. அவங்க கட்சி அதுக்கான விலையை கொடுக்கும். மக்கள்கிட்ட வராமல் ஒரு கட்சி எப்படி அரசியல் கட்சியாக இருக்க முடியும்? திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்டு எடுத்தே ஆகணும். ஆதரிச்சோ எதிர்த்தோ 2த்துக்கும் பயப்படுற. ஆதரிச்சா முஸ்லீம் ஓட்டு போயிடும், எதிர்த்தா கிறிஸ்டின் ஓட்டு போயிடும், முஸ்லீம் ஓட்டு போயிடும் பயப்படுற நீ. இது இருந்தால் வேலைக்கு ஆகாது. நேற்றுக்கு பிரதமர் பேசின பேச்சுக்கு உங்களுக்கு கொள்கை எதிரிங்கிற வகையிலேயாச்சும் அவர் ஏதாவது கொடுத்துருந்தா, இல்லை அதில் ஃபேக்சுவலி தப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு கவுண்டர் நரேட்டிவ் வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? பிரதமர் பேசின பேச்சுக்கு ஒரு ரியாக்ஷன், உங்கள் கொள்கை எதிரி அதனுடைய பிரதமராக இருக்கிறார் அப்படிங்கிற வகையிலேயாச்சும் பாஜகவை எதிர்த்து, ஏன் பாஜகன்னு இல்லை, பிரதமருடைய பேச்சு ஏதாவது ஃபேக்சுவலி மிஸ்லீடிங்காக இருந்தால் தமிழ்நாடு அப்படி கிடையாதுன்னாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல. எல்லா கட்சியும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க பிரதமருடைய பேச்சுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ. பட் விஜய் பண்ணல. அதாங்க சாஃப்ட் பிஜேபி லைன் தான். கேட்டால் பிஜேபி இல்லாத பிஜேபிக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? இதுங்க மற்றவங்க எதிர்க்கிறதோட விஜய் எதிர்த்துனா இன்றைக்கி மரியாதை அதிகம் இல்லை. ஸ்டாலின் சொன்னதை, ஸ்டாலினோட இந்த கருத்துக்கள் வந்து சாரி நாட் ஸ்டாலின் மன்னிக்கணும், விஜயோட இந்த மௌனம் வந்து ஆபத்தானது. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்டு. இப்போ வந்து சொன்ன மாதிரி அந்த டெத்துக்கு பிறகு 2 நாள் ஆகுது வாயை திறக்கல. எத்தனை நாளைக்கு மௌனமாக இருப்பாங்க? இப்போ நாளைக்கு செயலர்கள் கூட்டம், அதில் என்ன பேச போகிறாரு, அவங்களோட சேஃப்டி என்ன, இனி அடுத்த இதில் வந்து உங்களுக்கு எப்படி அடுத்தடுத்து, ஏன்னா ஒரு பார்ட்டி கூட இல்லை. இஸ் அ லோனர். தனிமரம் தோப்பாவாது. அன்எக்யூப்டாக இருக்கீங்க நீங்கள். உங்கள் கட்சி கேடஸ் அன்எக்யூப்டாக இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான பயிற்சிகளை நீங்கள் கொடுத்தீங்களான்னு தெரியல. ஒரு செங்கோட்டையின் 234 தொகுதிக்கும்லாம் எந்த பயிற்சியும் அவ்வளோ சீக்கிரம் அப்படி கொடுத்துட முடியாதுங்கிற சிக்கல்களும் இருக்கிறது. எஸ். அப்போ நீங்கள் கிரவுண்டில் பூத்தில் எப்படி சுழல்றதுங்கிற அந்த பூத்தில் எங்கே ஆள் இருப்பாங்க? அவன் 2 பேரும் சேர்ந்து இவங்களை மிதிப்பான். இவங்களுக்கு ஓட்டு விடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா 2 சைடும் வந்து பூத்தில் வந்து இவர்களை மிதிப்பார்கள். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் வேணுன்றது. ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் நில்லாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டால்
அவங்களுக்கு தெரிய வரும். சம்மந்தப்பட்டவர்களுக்கு அனுபவம், தி பெஸ்ட் டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கற்றுக்க போகிறாங்க. வேறு மாதிரி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு எத்தனை தேர்தலில் தியாகம் பண்ணும்? கற்றுக்கிறதுக்கு ஒரு ஓப்பன்னஸ் கற்றுக்க விரும்புகிறவங்க கிட்ட இருக்கணும் இல்லையா? அது தெரியாதுன்னு முதல்ல உனக்கு தெரியணும் இல்லை? ரொம்ப டிஃப்ரெண்ட் பால் கேம் இதுன்றது. உனக்கு தெரியாமன்றது உனக்கு தெரியலன்னா எல்லோரும் நீ சொன்னதை கேட்டு அப்படியே ஓட்டு போட்டு போயிடுவாங்க. தெல் பி கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். இதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அரசியல் நுழைபுலம்னுவாங்க, பொலிட்டிக்கல் அந்த நாலெட்ஜ் இருக்கான்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். ஒரு நிறைவு கேள்வி சார். கூட்டணிக்கு வைக்க விரும்புகிறவர்கள் போவதற்கு விஜய் அப்ரோச் பண்ணல, அது தாவேக்காவை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் ப்ராப்பராக இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. பட் கட்சிக்காரங்களோடே அப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட முடியுமா? முடியாதுங்க. மக்களும் ஆக்சஸ் பண்ண முடியாது, மீடியா ஆக்சஸ் பண்ண முடியாது, சொந்த கட்சிக்காரங்களும் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா இது ஏதோ ஐவரி டவரில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நியாயப்படுத்தி அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது அவங்கள் உரிமை. தேர்தலை ஃபேஸ் பண்ணி முடித்த பிறகு தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வரும். பொட்டியை திறக்கும் போது தான் உண்மை தெரிய வரும். அஃப்கோர்ஸ் அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது உண்மை. ஆனால் அது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆக போகுதுன்றது தான் கொஸ்டின். ஆனால் ஃபைனல் இது பூத்துக்கு கொண்டு வந்து உங்கள் வாக்காளர்களை கொண்டு வருவது, எதிர்த்தரப்பு வாக்காளர்களை வரவிடாமல் செய்வது, அதெல்லாமும் அடங்கியதாகத்தான் தேர்தலில் பூத்தில் ப்ராக்டிகலி ஒர்க் அப்படிங்கிறது இருக்க போகிறது. பார்ப்போம் சார், இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது. விஜய் அப்படிங்கிற எக்ஸ் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனுக்கானவராக அவர் இருக்க போகிறாரா? அவருடைய இம்பேக்டை எந்த அளவுக்கு அவரே புஷ் பண்ணி கொண்டு போக போகிறார்? ஏன்னா அவர் லீட் பண்ண வேண்டிய இடத்துல இன்றைக்கி அந்த கட்சியில் என்னதான் செகண்ட் லெவல் லீடர்ஸ்னு சிலர் அடையாளப்படுத்தப்பட்டாலும் விஜய் என்கிறவர் தான் ஓட்டரோட கனெக்ட் ஆனவருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணி, அங்கங்கே சில ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சீட் ஷேரிங் மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி முடிவாகும். இன்னொரு பக்கம் என்டிஏ தெளிவாக அவங்களுடைய கூட்டணியை ஏறத்தாழ 90% அவங்களுடைய ஆட்களை மேலே ஏற்றி ஒரு கெஸ்டர் காட்டிட்டாங்க. ரெண்டு பக்கமும் பலமாக இறங்கியிருக்காங்க பைப்போலார். அடுத்து நான் தான் இந்த டிஎம்கேக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்போதைக்கு லோனராக நின்று கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் அவரை அப்ரோச் பண்ண முடியாததும் ஒரு காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கே இருந்ததுன்னு பேசப்படுகிறது. விஜயனுடைய கூட்டணிக்கு அடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா இப்போ சின்னம் கிடைச்சி அடுத்தது 30 மணி நேரம் கழித்து தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் அவர் அதை மாற்றிட்டாருங்கிறது தான் செய்தி ஆகுதே தவிர ரியாக்ஷனே வரல. எப்படி பார்க்குறீங்க? இந்த விசில் கிடைத்தது அப்படின்னாலும் கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் பாலிடிக்ஸ் இன்னும் ஆரம்பிக்கலைங்கிறத. பாலிடிக்ஸ்ன்றது விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டஃப்பாக தான் இருக்குது. பாலிட்டிஷியன் வித் லீஸ்ட் பாலிட்டிக்ஸ், குறைந்தபட்ச அரசியல் செயற்பாடுகளுடன் செயற்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர். பல விஷயங்கள் அவர் கருத்தே கிடையாது, கருத்து இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டார். பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் நில்லு. திடீர்னு ஒரு தடவை அத்திப்பூத்தா மாதிரி மாதம் ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில் வருவார், எதையாவது பேசுவார், போயிடுவார். அந்த கரூர் இன்சிடெண்ட் வரைக்கும் வாரம் ஒரு நாள் வந்துக்கிட்டு இருந்தார், அதுவும் நின்று போச்சு. 3 மாத கேப்புக்கு பொறுத்து ஈரோடில் 18ஆம் தேதி போன 18 ஒரு மீட்டிங் போட்டார். அப்புறம் ஜனநாயகன் இஷ்யூவும் சிபிஐ சம்மன்ஸ் வந்தோன்னா அது மொத்தமாக கொலாப்ஸு. இப்போ லேட்டஸ்ட்டாக நாளை 25ஆம் தேதி அவருடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுவார்ன்றாங்க. அதில் என்ன பேச போகிறார் என்னன்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்களுடைய கட்சிக்காரர்கள் மக்களை போய் சந்திப்பாங்க அப்படின்றாங்க, தேர்தல் பணிக்குழு. ஸோ இது விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறோம், விஜய் தவிர எந்த நெருக்கடி வந்தாலும் அவர் பேச மறுக்கிறார். நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றி கருத்துனா அதை பற்றி கருத்துனா நீ ஏன் பேச மாட்டேன்றாங்க, நீ விரும்பின மாதிரிலாம் நான் பேச மாட்டேன்னு ஏகடியம் செய்கிறார். ஸோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர். மக்கள் ஆதரவு இருக்குன்றது உண்மை. பட் அரசியல் ரீதியாக அது எப்படி அவர் மேலே கொண்டு போகிறார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்னம் கிடச்சிச்சு, சின்னம் கிடச்சதால் மட்டுமே நீ ஜெயிச்சிட மாட்டேன். சின்னம் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர். கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒழுங்காக இருந்தால் சின்னம் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். நம்பிக்கையை வாக்காளர்களுக்கு கொடுப்பது, எக்ஸாக்ட்லி கொடுப்பது. கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் வெறுமனே சிம்பிளை விசிலை வச்சு ஊதின்னு தான் போகணும். அதனால் விசில் கிடச்சதே ஒரு வெற்றியாக பார்ப்பது என்பது அபத்தம். 3 மாதமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருந்தவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடைத்திருக்கிறது. இப்போ ஒரு கன்சோலேஷன் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். அவருடைய அரசியல் புரியாத புதிராக இருக்கிறது. 4 முனை போட்டியில் அவர் தொடர்ச்சி. 4 முனை போட்டி என்பது ஒரு வந்த பிறகு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 முனை போட்டி என்றால் கண்டிப்பாக திமுக அட்வான்டேஜ். அது ஒன்று தான் டேக் அவே ஆஃப் விஜய்ஸ் பாலிடிக்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். இந்த நிமிடத்தில் நாளைக்கு ஏதாவது மாறினா வேறு கதை. இன்றைய நிலவரத்துப்படி 4 முனை போட்டி என்றால் விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா 4 corner fight இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. திமுகவுக்கு தான் அனுகூலம். 4 முனை போட்டியில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள், அதிகாரத்துக்கு எதிரான வாக்குகள் 3ஆக உடைகிறது. எனி 3 corner ஸ்பிளிட் இன் த அப்போசிஷன் ரேங்க்ஸ் கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ விஜய் தெரிஞ்சோ தெரியாமலோ தனியாக நிற்பதன் மூலம் திமுகவுக்கு அனுகூலத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை.
இதுக்கு மேற்கொண்டு அவர் எவ்வளோ ஜெயிப்பார் தோப்பார் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இம்மெட்டீரியல். அவரால் தனியாக நிற்பதன் மூலமாக அவரால் திமுகவுக்கு சாதகமான ஒரு அரசியலைத்தான் செய்ய முடியும், வாக்கு வங்கி அப்படித்தான் பிரியும் என்று தான் நான் சமீப நாட்களாக கருதுகிறேன். விஜயினுடைய செயல்பாடின்மை கரெக்டாக அந்த ஈரோடு பேசி ஒரு 30-35 நாட்களில் கடந்துட்ட பிறகும் அது அவருடைய யூஸ்வலான ரசிகர்கள் அல்லது அவர் அந்த கிரேஸாக இருக்கிறவங்க வாக்கு வங்கியில் கரூர் சம்பவமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. ஆனால் அவருடைய செயலின்மை அவருடைய கட்சிக்காரர்களாக இல்லாத மற்ற வாக்காளர்களிடம் ஒரு தொய்வை ஏற்படுத்தி இருக்கா? அது ஒரு பின்னடைவா பெர்செப்ஷனில் வந்திருக்கா? நிச்சயமாக இன்றைக்கி வந்து போகிறதுக்கு ஆள் இல்லை, கடை குறித்தேன் கொள்வார் இல்லைன்னாங்க. இவர் கூப்பிடாதால் அவங்க போகலையா அல்லது அவங்க வராமலே போயிட்டாங்களான்றதும் நமக்கு தெரியல. எந்த விதமான அவர் இன்றைக்கி லோனர் கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னா சொன்னார். காங்கிரஸ் போல் யாரும் போகவும் மாட்டாங்க. சிறிய கட்சிகள் கூட இன்றைக்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் என்டிஏல மேடையில் ஏறிட்டாங்க. மிச்சம் இருக்கவங்க திமுகவில் அடைக்கலம் ஆயிட்டாங்க. மீதி இருக்கிறது தேமுதிக, ஓபிஎஸ் அண்டு ராமதாஸ், அவ்வளோதான். இதில் ராமதாஸுக்கும் தேமுதிகக்கும் கண்டிப்பாக வந்து தேமுதிக கிட்ட தாவேக்கா போகிறதுல லாபம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வேறு, அவர்களுடைய தேவைகள் வேறு. அரசியல் அறிந்தவர்களுக்கு அது புரியும். ஆகவே அவர்களுடைய நேச்சுரல் ஷெல்டர், அவர்களுடைய இயற்கை புகலிடம் திமுகவில் தானே, திமுக தான். அங்கே போனால் தான் வந்து அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ இது அவ்வளோ சுலபமாக வந்து அவர்கள் வந்து எப்படி இப்போ தேமுதிகவை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக அவங்க அக்காமடேட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகம்ன்றாங்க. டிஎம்கே கிட்ட வேணால் கடைசி நேரத்தில் 11th ஹவரில் போய் சேரலாம். பட் டிஎம்கேவோட டேர்ம்ஸில் போக வேண்டியிருக்கும். இப்போ என்டிஏ வந்து தேமுதிக கதை சாத்திடுச்சுன்னா டிமாண்டுக்கு இடமே கிடையாது. தேமுதிகவால் டிமாண்டே பண்ண முடியாது. கொடுக்கறத வாங்கிட்டு போகணும், அவ்வளோதான். அந்த நிலைமையை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் என்று தான் தோன்றுகிறது. ராமதாஸ் திருசங்க சொர்க்கம் போனார், திமுக கூட்டணிக்கு போனால் திரும்ப ஒத்துக்க மாட்டார், கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். அப்படி ஒரு வேளை இந்தியா பிளாக் உள்ள அவரை சேர்க்கிறாருன்னா ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிழை என்று நான் அதை சொல்லுவேன். வெளிப்படையாக தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிய ஒரு கட்சியை திரும்ப ஒப்புக்கொள்கிறாரோ இல்லையோ ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடாது. திரும்ப என்ன பண்ண போகிறாயோ தெரியல. அந்த இடம் ரொம்ப குரூஷியலானது. எல்லாரும் பேசக்கூடியது டிடிவி 9 வருடமாக எடப்பாடிக்கு எதிராக கட்சி நடத்தி விட்டார், ஜெல் ஆகாது அப்படின்னா லாஸ்ட் 14 ஆண்டுகளாக ராமதாஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டேன்னு திரும்ப சொல்லியிருக்காரு. அது எப்படி ஜெல் ஆகுன்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த 9 இயர்ஸே உங்களுக்கு ஜெல் ஆகாது அப்படின்னா அந்த 14 இயர்ஸ் எதிர் துருவ அரசியலுங்கிறது ஜெல் ஆகிடுமாங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அது சிக்கலுக்குரிய ஒரு விவகாரம் தான். எப்படி பார்த்தாலும் விஜயோட அரசியல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸில் தான் இருக்குது. 3 மாதம் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இயங்கியவர். கரூர் ஸ்டாம்பீடு, அதுக்கு பிறகு ஜனநாயகன், சிபிஐ சம்மன்ஸ், பல்வேறு நெருக்கடிகளிடையே இறங்கியவருக்கு இன்றைக்கி ஒரு ஆறுதல் பரிசு கிடைத்திருக்கிறது. இதை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. கொள்கைகள், கோட்பாடுகள் பிரசித்தி பெற்றவையாக ஒழுங்காக இருந்தால் சின்னத்துக்கு மரியாதை கிடைக்கும். அது எதுவும் இல்லாமல் கவர்ச்சிகரமான ஒரு சிம்பல், உங்களுக்கு பிடிச்ச சிம்பல், சினிமாவில் விசில் அடித்த மாதிரி அந்த விசில், அதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் தூக்கி எறிவார்கள் உங்களே. ஏன்னா கொண்டு போய் பிரபலப்படுத்துவதுங்கிறது இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாக்கத்துலையோ அல்லது உங்களுடைய ஃபேன் பேஸுக்கோ அது ஈஸியானதாக இருக்கும். ஆனால் அதை வாக்கா வாங்கிறதுங்கிறது கஷ்டம். நீங்கள் அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுன்றதோட அர்த்தம் வாக்கா மாறுமா? விசிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் என்னன்னு தான் முக்கியம். விசில் முக்கியம் இல்லையமான்றது முட்டாள்தனமான. இந்த விசில் நான் என்ன எனக்கு செஞ்சு தருவாங்கிறதுக்காக நான் அதுக்கு ஓட்டு போட போகிறேங்கிற வாக்காளரை கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாம், உன்னோட கொள்கை கோட்பாடுகளை சொல்லாமல் நீ எப்படி மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து முதல்ல கொள்கை கோட்பாடுகள் பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஆளை பிடிக்கணும், கடைசியாக தான் வந்து சின்னத்தை பிடிக்கணும். சின்னத்தை மட்டும் செஞ்சு வச்சுட்டு இதை பிடினா அது வேலைக்காகாது. காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்ட முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சிக்கலில் தான் போய் முடியும். என்டிஏவினுடைய கூட்டத்தில் விஜய் குறித்து யாருமே எதுவும் பேசிக்கல. அவங்க வந்து அந்த பைபோலார் பாலிடிக்ஸ், வி ஆர் த ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோங்கிறதாக அவங்க கான்ஷியஸாக அதை செய்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு கூட்டணியாக யாரும் போய்விடக்கூடாது என்பதில் கவனமாகவும் என்டிஏ இருந்திருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த இடம் கொஞ்சம். ஆமாம், அவங்க வந்து யாரும் போயிடக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. பட் அவங்க கையை மீறி போகுது. எல்லாரையும் அப்படி ஒன்று நீ தடுத்துடவும் முடியாது. பட் களம் என்னன்னா அவங்களுக்கு தெரியுது, பிஜேபியோட பயத்துக்கு காரணம் விஜய் நிற்கிறதால திமுகவின் வெற்றி உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் 3 ஸ்பிளிட் பண்ணுது. எல்லாருடைய வாக்கையும் பிரித்தாலும் கூட எலெக்ஷன்ல the major question is whether Stalin has to continue. அவர் தொடரணுமா இல்லையா போது திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. நலத்திட்ட உதவிகள் எல்லாம் குட்டி கட்சிகள் எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஸோ அன்லெஸ் சம்திங் மிரக்கல் ஹேப்பன்ஸ் 4 முனை போட்டியில் திமுக வெற்றி பெறுவது உறுதி. அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இட்ஸ் அ கிளியர் அரித்மேட்டிக்ஸ்.
simple logic and clear arithmetics. But some other developments or இந்த விஜய் வேறு ஏதோ டிசிஷன் எடுக்கிறாரு, எல்லா தொகுதியிலையும் போட்டி போடாமல் செக்ஷனில் தான் போடுறாரு, அல்லது போட்ட பிறகு கேண்டிடேட்டு காணாமல் போகிறானுங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்ததுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டு ரூலிங் பார்ட்டி, அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏன்னா விஜயோட எக்ஸிஸ்டன்ஸ் இன்னைக்கு நான் ஐம் கன்வின்ஸ்டு 4 corner fight இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இதில் அது ஒரு லைட்டர் நோட்டில் சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை ராமதாஸ் அவர்களை போய் பார்த்து அவருடைய ஹெல்த்தை விஜய் விசாரித்தால் அவர் நெகிழ வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரி வரும்போது இன்னொரு சைடு வச்சாங்க, அவர் வந்து போய் பார்த்தா பரவாயில்ல, புசி ஆனந்த் அனுப்பி தலைவர் உங்களை பார்க்கணும் கூப்பிட்டுட்டு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அது ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேச்சருக்கும் தப்பாக போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், இவங்களெல்லாம் விஜய் அவர்களுடைய கட்சியை கம்பேர் பண்ணும்போது நீண்ட காலம் அரசியலில் பயணித்தவர்கள் அகாமடேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிக்கல் தான். 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி லிட்ரலி தர்மரும் போய் எடப்பாடி அவர்களை சந்தித்து சேர்றாரு அப்படின்னா ஓபிஎஸ் லோனராக நிற்கிறார். அந்த கடைசி எம்பியும் இப்போ அதிமுகவில் சேர்றதை பார்க்க முடிகிறது. இப்போ விஜயை நோக்கி இவங்க 3 பேருமே ஒரு ஆப்ஷனாக ப்ரையாரிட்டைஸாக வைக்க வாய்ப்பு இல்லையா சார்? ஓபிஎஸ் உட்பட விஜய் அவங்களுடைய லிஸ்ட்டில் அல்லது கூட்டணியில் போய் சேருவதற்குன்னு விஜயை நெருங்க ஓபிஎஸ்ஸுக்கோ மற்றவர்களுக்கோ வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இல்லை, ஓபிஎஸ்க்கு பொலிட்டிக்கல் பவரே இல்லையாங்க, பொலிட்டிக்கல் வாய்ஸே இல்லையா. ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அவர் ஜூலை 22 தூக்கி போட்டப்போ ஒன்று போட விடாமல் அவரோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். யுவர் ஆல்வேஸ் நம்பர் 2. யுவர் நேச்சர் இஸ் பெரினியலி சப்சர்வியன்ட் டு யுவர் பாசஸ். நீ தலைவனாக முடியாது என்றைக்குமே, ஒருத்தனுக்கு கீழே தான் நீ ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்லேயே பிடிச்சிருந்தாங்கனால கூட வந்து அது வேறு. இன்றைக்கி அவர் விட்டுட்டார், கோர்ட்டு கேஸ்னு அழிஞ்சு எங்கே போவார்? இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவரே சொல்கிறார் நாங்கள் நடத்துறது கட்சி இல்லையேங்கிறார். நிழல் கூட அவர் கூட இல்லையாங்க, ஒரு தம்பியே கட்சி ஓட்டு நிற்கிறார். கடைசியாக அந்த எம்பியும் போயிட்டார். இவர் எங்கே போவார்? ஏடிஎம்கே போகிறது தான் மரியாதை, எடப்பாடி ஒத்துக்கணும். டிஎம்கே வந்தால் சூசைட். எடப்பாடி ஒத்துக்கிட்டு இருந்தால் நேற்றுக்கு பிரதமர் இருக்கிற மேடையில் ஏற்றி இருக்கலாம். டிடிவி ஏறியதை போல் ஏற்றி எங்கள் அண்ணன் தான் நட்டு சொல்லியிருந்தால் அது வேறையாக இருக்கும். அப்போ அவர் ஒத்துக்காததுனால தான் ஏறலைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல வலிந்து திணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டாங்கிறதுக்காக ஒன்று. 2வது, பிஜேபி ஸ்ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் அங்கே வந்து மாட்டிக்குது இல்லை, அழுகிற புள்ள தான் பால் குடிக்கும். வெளியில் போன எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார், வெளியில் போன வைகோ தனி கட்சி ஆரம்பித்தார், வெளியில் போன அமமுக தனி கட்சி ஆரம்பித்தார். உங்களுக்கு மட்டும் நான் வந்தது, நான் கட்சின்னு சொல்லலை, நீங்களும் சொல்கிறீங்க நான் வந்து இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கவங்கலாம் இது கட்சியே கிடையாதுன்றீங்க. அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் யுவர் லைஃப் யூ ப்ராக்டிஸ் டு பாலிட்டிக்ஸ். ஜெயலலிதா செத்து 3 தடவை சிஎம் ஆகும்போதும் வந்து சொன்னதை கேட்டு செய்யணும். 3ஆவது தடவை அந்த ரோபோவுக்கு பதிலாக சசிகலா வந்து உட்காந்தாங்க, கதை முடிஞ்சது, எங்கெங்கேயோ பிரித்து போனாங்க. கரெக்டாக வருது இல்லையா? அது வந்து ஸோ அழுகிற புள்ள தாங்க பால் குடிக்கும். பொலிட்டிக்கல் ஃபைட்டை பொலிட்டிக்கலாக நடத்தாதோட விளைவு இன்றைக்கி வந்து அவர் லோனராக நிற்கிறார். ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு எடப்பாடியோட அசண்டன்ஸை சேலஞ்ச் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷனை போட்டுட்டு அலையன்ஸ் எப்படி வைக்க முடியும்? டிடிவி அதெல்லாம் செய்யலையா? டிடிவி இஸ் செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் ஒரிஜினல் ஏடிஎம்கே நாங்கள் அது லெகசி ஆஃப் ஜெயலலிதான் கிளைம் பண்றது வேற. சொல்லிக்கலாம் பொலிட்டிக்கல் புள்ளன்னு தமிழ்நாட்டில் பிறந்த யாவானா சொல்லிக்கலாம். இன்னைக்கு எம்ஜிஆர் இவங்க எடுக்கும்போது டிவிக்கு எடுக்கும்போது அவங்கெல்லாம் பொது தலைவர்கள் யாரும் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு விஜய் ஈரோட்டில் பேசினார் இல்லையா? அந்த மாதிரி அவங்க பொது தலைவர்கள் நீரோட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு கூட பெருந்தன்மையாக அவங்க அதை பெருசாக ஒன்றும் அதில் இது பண்ணிக்கல. ஒரு காலகட்டத்தில் எங்கள் வேட்டியை நீங்கள் போட்டுறீங்கலாம் சண்டை போட்டாங்க. பட் அதை தாண்டி வந்துட்டாங்க. ஒரு லாங்கர் ரோட்டில் அமமுகவும் அதிமுகவும் ட்ராவல் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.